வணக்கம் மக்களே, இந்த வீடியோவை பாருங்க. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சாத்தான்குளம் கிராமத்தில் தலித் சமூகத்தை சேர்ந்த பார்த்திபன் அப்படின்ற 20 வயசு பையனும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த 19 வயசு பொண்ணும் ஜாதி மாதிரி காதலிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஏன்டா இப்படி ஜாதி வெறி பிடிச்சி அலையிறீங்க? சோத்தை தானே திங்கிறீங்க. லவ் பண்ணும்போது நீ என்ன ஜாதி மதம் அப்படின்னு பார்த்துட்டா காதலிப்பாங்க? எனக்கு என்ன டவுட்னா, ஜாதி மாதிரி காதலிச்ச 2 பேர் ஒன்னா சாகலாம், ஆனா இந்த சமுதாயத்துல ஒன்னா வாழக்கூடாதோ? அப்படி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வாழ்றதுக்கு தகுதியான வயசு இல்லைன்னா பெற்றோர்கள் முறையா எடுத்து சொல்லுங்க, இல்லைன்னா கவுன்சிலிங் கொடுங்க. இந்த மாதிரி ஆணவ படுகொலை செய்யறது எந்த விதத்துல நியாயம்? இதுக்கு ஒரு தற்கொலை கமெண்ட் பண்ணிருக்கான் பாருங்க. இதுக்கும் விஜய் குஞ்சத்தை கடிக்க வருவாங்க அப்படின்னு. நாங்க ஏன்டா அவரதோட போய் கடிக்க போறோம்? ஆட்சியும் அதிகாரமும் தாவேக்க அரசு கிட்ட தான் இருக்கு. யார் இதுக்கு காரணம்னு முறையா கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுங்கன்னு தான் கேக்குறோம். எங்கடா போச்சு இந்த சமத்துவம் சமூக நீதியெல்லாம்? வணக்கம் மக்களே, ஓசூர் கிழவரம்பள்ளி டேமோட நீர் எவ்வளவு மாசுபாடு ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்களேன். ஓசூர் ஆவலப்பள்ளி டேம்ல இருந்து கிருஷ்ணகிரி கேஆர்பி டேம் வரைக்கும் பெரிய பெரிய கம்பெனி ஃபேக்டரியில இருந்து வெளியே வர அந்த நச்சு பொருட்களால தண்ணி ரொம்பவே மாசு அடைஞ்சு அங்க சுத்தி இருக்கிற ஆடு மாடு மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பாதிப்படையுதுங்க. சும்மாவே இருக்க முடியலங்க. ஏன்னா இந்த டேம்ல இருக்க மீன்கள் எல்லாம் செத்து மிதக்குது. அந்த தண்ணியை குடிக்க போற ஆடு மாடு எல்லாம் சாகுது. அது மட்டும் இல்லாம இந்த தண்ணி தாங்க விவசாயத்துக்குமே போகுது. அதுல வர விளைச்சல் தாங்க நம்மளும் சாப்பிடுறோம். சோ எல்லாத்துக்குமே இது பாத்தீங்களா? இந்த நீர் மாசுபாட்டுனால அந்த டேம்ல உள்ள மீன்கள்லாம் எப்படி செத்து கிடக்குன்னு. அது மட்டும் இல்லாம அந்த டேம் பக்கத்திலேயே போக முடியலையா, அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாமா. அதுவும் இல்லாம அந்த தண்ணியில வெள்ளையா நொறையா வருது இல்ல, அது சோப்பு நுரை கிடையாது. பெங்களூர்ல உள்ள தொழிற்சாலைகளின் கழிவுகளும் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரும் இந்த தென்பண்ணை ஆற்றில் கலக்கிறதுனாலதான் இந்த நீர் மாசுபாடாயிருக்கு. இதனால பாதிக்கப்படுறது யாருன்னா இந்த கிருஷ்ணகிரி, விழுப்புரம், தர்மபுரி, திருவண்ணாமலை, கடலூர் இந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்களும் விவசாயிகளும் விவசாய நிலங்களும் தான் பாதிக்கப்படுது. இதுக்கு முறையான தீர்வை தமிழக அரசும் கர்நாடக அரசும் சேர்ந்துதான் எடுக்கணும். இதை பத்தியெல்லாம் கண்டுக்காம இந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா அவரும் நீர் மேலாண்மை துறை அமைச்சர் புஷியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த இப்படி எல்லாம் நடக்கும்னு 5 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க சீமான் அண்ணா சொல்லிட்டாரு. பாரு, காவிரியில தண்ணி திறக்கிறான் பாரு, நல்லா பாரு. ஓசூர் கிருஷ்ணகிரி வெளியே வருது, இந்த மாதிரி தண்ணி வருது பாரு, எப்படி வருது பாரு தண்ணி பாரு. இது சோப்பு நினைக்கிறா? இல்லை, ஆலை கழிவு. விளையிறது என்னவா விளையும்? அஞ்சா. இந்த தண்ணிய ஆடு மாடு கொக்கு குருவி நாய் நரி சிங்கம் புலி யானை காடுகள்ல குடிக்குது. அது என்ன ஆகும் நீ யோசிக்க. தண்ணீருக்கு மாநாடு போட்டவரெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு சட்டசபையில உட்காந்து அப்பாவை காணும் ஆட்டுக்குட்டியை காணும் தேடினவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க நம்ம மக்கள். உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? நல்ல மாற்றம் இல்ல. இதுக்கு தாண்டா சீமான் அண்ணாக்கு ஓட்டு போடுங்கடான்னு சொல்லிட்டு இருந்தோம். வணக்கம் மக்களே, காலையில நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சீமான் அப்படின்னு ஒருத்தர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு கூட்டமே கதறுதுன்னு. அதுல ஒரு தாவேக்கா தற்கூரி எனக்கு பதில் வீடியோ போட்டிருக்கு, கேளுங்களேன். உங்க அண்ணனை ஃபர்ஸ்ட் ஒரு சீட் ஜெயிக்க சொல்லு. ஆமா, நாங்க ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல தான். உன்ன மாதிரி தற்கூரிங்கெல்லாம் 170% தற்கூரிங்கெல்லாம் இருக்கும்போது எங்களை மாதிரி அறிவானவர்கள் எப்படி தற்கூரி ஜெயிக்க முடியும்? ஓசியில 2 கட்டப்பை கொடுத்தா ஓடுற கூட்டணி அந்த ஒரு வீக்னஸ் புடிச்சிட்டு தான் அவர் அவ்வளவு பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி விட்டு ஆட்சியை பிடிச்சிருக்காரு. பின்ன என்ன அரசியல் அறிவியல் ஆட்சியை பிடிச்சாரு? 108 தொகுதியை பிடிச்சிட்டா நீங்க பெரிய ஆகச்சிறந்த அரசியல்வாதிகள் நினைப்போ. சட்டசபையில உட்காந்து ஊமக்கொட்டா மாதிரி முழிச்சிட்டு இருக்கான் உன் தலைவன். எதிர்கட்சி கேட்கிற கேள்விக்கு கூட பதில் தெரியாம வாயில ஏதோ வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீங்களா எங்களை பேசலாமா? சீமானன் முன்னாடி முதல்ல உன் தலைவன் அரசியல் பேச முடியுமா? சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் கம்மி பண்ணிக்கோ, சரியா? ஓவரா இருக்குது. நீ என்னைய பார்த்து சிப்போ அப்படின்ற என்ன? எங்க தளபதிக்கு நாங்க பொண்டாட்டியாவும் இருப்போம் வப்பாட்டியாவும் இருக்கும்னு சொன்ன கூட்டம் தானே நீங்க. வணக்கம் மக்களே, சீமான் அப்படின்னு ஒருத்தர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு கூட்டமே கதறதை இப்பதாண்டா பாக்குறேன். இதுக்கு முன்னாடி திமுக காரணங்க தான் அவரை பத்தி அவ்வளோ அவதூறுகள் பரப்பிட்டு இருந்தானுங்க. பெட்டி வாங்கிட்டாங்க, திரள்நிதி அது இதுன்னு. இப்ப அந்த ஜாப்பை இந்த தற்கூரி கூட்ட வாடகைக்கு வாங்கியிருக்கானுங்க. அவரை பத்தின கேவலமான இமேஜஸ் எடிட் பண்ணி போடுறதும் 2 கோடியில பென்ஸ் கார் வாங்கிட்டாருன்னு. ஆமா, வாங்கிட்டாரு. அதனால உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்களுக்கு எது எரியுதா? உங்க தலைவன் கூட தான் மக்களோட வரிப்பணத்தை எடுத்து அவ்வளோ கோடி செலவுல டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. அதை பத்தி கொஞ்சம் கேளுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அம்பாசமுத்திரம் தொகுதியில ஏடிஎம்கே டிஎம்கேவோட கூட்டணியில பொது வேட்பாளரா நிக்கிறாரு அப்படின்னு அவரோட ஒபிஷியல் பேஜ்ல அறிவிச்சாரா? இடைத்தேர்தல்ல எப்பவுமே நாம் தமிழர் கட்சி நிக்கும், அது வழக்கம் தான். அதுல அவரும் நிக்கிறாரு. அதனால உங்களுக்கு என்னடா அவ்வளவு பயமா அவர் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுன்னு பயந்தாங்குழி பசங்களா? எதிர்கட்சி தலைவர் அவரு கேட்கிற அந்த டம்மி கேள்விக்கே பதில் சொல்ல தெரியல உங்க தலைவனுக்கு. எங்க சீமான் முன்னாடி எல்லாம் அரசியல் பேசுவாராடா? தற்கூரிங்களா பயந்தாங்குழி பசங்களா?
வணக்கம் மக்களே. தமிழக அரசின் போதைப் பொருள் துறை அமைச்சர் யாருன்னு பாக்குறீங்களா? இதோ இவர்தான், கில்லி சரத்து. நம்ம பொட்டு மாமாவோட படத்துக்கெல்லாம் பிளாக்ல டிக்கெட் விக்கிறவரு. பிளாக்ல டிக்கெட் விக்கிறவனுக்கெல்லாம் தமிழக அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பதவிதான் ஒரு கேடு. நேத்து இந்த ரூட் மாஃபியா கேங் என்ன பண்ணிருக்குன்னா, இந்த கில்லி சரத் வந்து IPL மேட்ச் அப்போ சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல வந்து ஒரு ட்ரக்ஸ் டேப்லெட்டை ATM கார்டு மூலியமா கிரஷ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து அவர் ஐடியிலே போட்டிருப்பாரு. அது எப்படி தக் லைஃப் அப்படின்னு ஒரு கேப்ஷன் போட்டு அதை வந்து இந்த டிவிக்கு ரூட் மாஃபியா கும்பல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருப்பானுங்க. அது வந்துட்டு எல்லாருமே கொஸ்டின் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி தற்கூரிக்கெல்லாம் எவன்டா அமைச்சர் பதவி கொடுத்ததுன்னு. பதிலுக்கு இவர் வந்து உருட்டி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. என்னன்னா, அது வந்து ட்ரக்ஸ் டேப்லெட் கிடையாது, என்னோட 1.5 வயசு குழந்தைக்கு வந்து ஃபீவரிஷா இருந்துச்சு, அதுக்கு தான் டாக்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்கன்னு. இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். தற்கொலை 1.5 வயசு குழந்தைக்கு எந்த டாக்டராவது டேப்லெட் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? அப்படியே உடம்பு சரியில்லாம இந்த குழந்தைய கூட்டிட்டு உன்னை எவன்டா ஸ்டேடியத்துக்கு போசன்னா இவனுங்களே பாம்பு வைப்பாங்களா, அப்புறம் இவனுங்களே எடுப்பானுங்களாமா. வணக்கம் மக்களே. நம்ம லாட்டரி துறை அமைச்சர் புதுசா ஒரு கண்டென்ட் கொடுத்திருக்காரு, கேளுங்களேன். விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை வந்து விளையாட்டுத்துறை. நான் எப்பயுமே அது எப்படி சார்? விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை வந்து கஷ்டமா? உண்மையாலுமே நீங்க சோறு தான் சாப்பிட்றீங்களா? ஓ, நீங்க தான் பிரெட்டு ஜாமெல்லாம் சாப்பிடுவீங்கல்ல. நம்ம நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தான். விவசாயி சேற்றில் கால வச்சாதான் நம்ம சோத்துல கைய வைக்க முடியும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படை தேவை சோறு தான். ஓ, உங்களுக்கு உங்க தலைவருக்கெல்லாம் அடிப்படை தேவை சோறு தண்ணி எல்லாம் இல்லைல்ல. ஒரு விவசாயத்தை விட விளையாட்டு வந்து அவ்வளோ கஷ்டமா? அப்போது இப்போ நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கனால வந்து விளையாட்டுத்துறை கஷ்டன்றீங்க. நாளைக்கு மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்தால் விவசாயத்தை விட சாராயம் துறை வந்து கஷ்டம்னு சொல்லுவீங்களா? கொஞ்சமாவது லாஜிக்காக பேசுங்க சார். ஆனால் ஒன்று, மணிக்கு ஒரு முறை மடக்கு ஊதிகள் என்பதை நிரூபிக்கிறீர்கள். வணக்கம் மக்களே. நேற்று சட்டசபையில் வந்து பொட்டு மாமா அப்பாவை காணும் ஆட்டுக்குட்டியை காணும்னு எதிர்கட்சியை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? ஆனா அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் பொட்டு மாமா எங்க 1 வருஷமா காணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில எங்கடான்னு பார்த்தா அவர் அவரோட ஃப்ரெண்டு கூட உட்காந்து கேக் வெட்டி பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கும் வந்து இந்த டிவிக்கு தற்கொலைங்க ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. பாத்தீங்களா மக்களே, இவர் தான் வந்து தனி மனித சுய ஒழுக்கத்தை பத்தி பேசுவாரு. வர வர யாரு என்ன பேசணும்னே தெரியாது. முதல்ல இவர் ஒழுக்கமா இருக்கணும், அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து இவர் தனி மனித சுய ஒழுக்கத்தை பத்தி சொல்லணும். எல்லாத்தையும் வர வர இவங்க நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. திரிசாக்கா, உனக்கு இதெல்லாம் நியாயமாக்கா? திரிசாவை தப்பு சொல்லக்கூடாது, பொட்டு மாமா மேலதான் தப்பு. அவங்க கூப்பிடுறாங்கன்னா இவர் எதுக்கு போறாரு கேக்கு வெட்டுறதுக்கு? பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு இதெல்லாம் என்ன பொழப்போ. வணக்கம் மக்களே. இந்த தற்கூரிங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஓவர் ஆட்டம், ஒரே விளம்பரம். பாருங்களேன். தளபதி படம் பாப்பீங்களா? நாங்க யார் தெரியுமா? உங்களுக்கு தளபதி விஜய தெரியுமா என்று அரசு பள்ளி மாணவர்களுக்கு வகுப்பெடுத்து ரீல்ஸ் போட்ட தாவேக நிர்வாகி. பெரிய பெரிய தலைவர்களா இருக்கிறது நம்ம அங்கிள், உங்க மாமா, எங்க அண்ணன், பாத்தீங்களா? இந்த தாவேக நிர்வாகிகள் அப்படின்ற தருதலைங்கள் இவர் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டோ எடுத்துக்கிட்டு கார்பரேஷன்ல இருந்து கக்கூஸ் வரைக்கும் வைக்கணும்னு சுத்திட்டு இருக்கானுங்க. நீங்க எங்க வேணா வைங்கடா. அது என்ன அரசு பள்ளியில போயிட்டு குழந்தைங்க கிட்ட அவரோட போட்டோவை காமிச்சு இவர் யாருன்னு தெரியுமா? இவர் தான் விஜய் மாமா. இவர் என்ன பண்ணிருக்காருன்னு தெரியுமா? இவர் எத்தனை படம் நடிச்சிருக்காருன்னு தெரியுமா? அப்படின்னு சின்ன குழந்தைங்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. யார்டா அவரு? பெரிய சுதந்திர போராட்ட தியாகியா இல்ல மக்களுக்காக போராடி சிறை சென்றவரா? அவர் வந்து ஒரு சாதாரண நடிகர். ஒரு 69 படம் நடிச்சிருக்காரு. அதுலயும் ஒரு படம் கூட தேசிய விருது பெற்றதில்ல. அங்க போயிட்டு குழந்தைங்க கிட்ட உட்காந்துட்டு இப்பவே அந்த குழந்தைங்களை வந்து தற்கூரியாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? முதல்ல உங்களெல்லாம் யாரு கட்சி துண்டை போட்டுட்டு ஸ்கூலுக்குள்ள அலோவ் பண்ணது? அந்த குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் யாருன்னு தெரியணும்னா அதை வந்து அந்த ஆசிரியர் பாத்துக்குவாங்க. உங்களுக்கு என்ன அங்க புடுங்குற வேலையா? இதையும் பார்த்துட்டு இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அப்படின்ற காஜ்மோகன் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஆக்ஷன் எடுக்காம?